பராசக்தி சித்தர் பிறகு நினைக்கிறோம். ஆதி பராசக்தி ஏற்கு தைரியத்தில் நினைச்சு நீங்களும் வாழணும், நல்லா இருக்கணும்னு ஆசை உண்டு. அமைதி கொண்டு ஓம் சக்தி. ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தர்மத்திற்கு கட்டுப்பட்டிருந்தால் கடலால் பல நன்மைகள் உண்டாகின்றன. அதர்மம் தலை தூக்கும் போது அதே கடலில் சுனாமி ஏற்பட்டு அழிக்கிறது. பணத்திற்கு ஆசைப்பட்டு வாழக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பரம்பரையாக நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இன்றைய உலகத்தில் சாதிவெறி, மதவெறி, காமவெறி அதிகமாகிவிட்டது. அனைத்தும் ஒரு எல்லைக்குள் கட்டுப்பட்டால்தான் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். மனிதனின் எண்ணங்கள், விலைவாசி என எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். வரும் காலம் அதர்ம காலமாக மாறும். ஆன்மீகத்துறைதான் மனித இனத்தை காப்பாற்றும். ஆன்மீக நெறியில் ஈடுபடாதவர்களையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். உன்னுடைய ஆர்வம் தூய்மையானதாக இருக்கும் பொழுது நீ அகங்காரத்தை எவ்வளவுக்கெவ்வளவு நீக்குகின்றாயோ அவ்வளவுக்கவ்வளவு என் அருள் உன்னிடம் நிறையும். ஒரே நம்பிக்கை, ஒரே குறிக்கோள் இருக்க வேண்டும். குறிக்கோளுக்கும் பொருளுக்கும் என்னை தேடி அலையாதே. நேரம் வரும்போது நானே உன்னை தேடி வருவேன். உண்மையான பக்தியோடும் மன தூய்மையோடும் தொண்டு செய்பவனுடைய ஊழ்வினையை மாற்றுவேன். ஓம் சக்தி.